இன்றைக்கி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் 4th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன மெக்கானிசம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ரைஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸப்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரைஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது யூஸ் ஆகுது. இப்போ சின்டெக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம ஏக்கு ஒரு வேல்யூ வாங்கிட்டோம் அண்ட் தென் பிக்கு ஒரு வேல்யூ வாங்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ ட்ரை ஸ்டேட்மெண்ட்குள்ளே நான் ஒன்று சொல்கிறேன். பி வேல்யூ எனக்கு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா ரைஸ் எக்ஸப்ஷன் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ட்ரைக்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். பிக்கு வந்து 0ன்னு வந்துச்சுன்னா எனக்கு ட்ரை எக்ஸப்ஷன் அப்படின்றத வந்து பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ கண்டிஷன் செக் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த இடையில இருக்கிறது வந்து ரன் ஆகாமல் எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட் போய் நமக்கு பிரிண்ட் எக்ஸப்ஷன் ரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மளா ஒரு எக்ஸப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ரைஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிவி அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். பை.